நாளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, என் பிள்ளைகளே, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்றால் அதிகாரத்தில் இருக்கிறவர், ஆளுகையில் இருக்கிறவர் என்ற அர்த்தம். அவர்தான் சர்வலோகத்தின் ஆண்டவர், சர்வலோகத்தின் நியாயாதிபதி. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்கிறார். அவருடைய அதிகாரத்திற்கு மிஞ்சின அதிகாரம் கிடையவே கிடையாது. அவருடைய அதிகாரம்தான் உலகத்திலேயே மேன்மையான அதிகாரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவர் அவர். அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சொல்லுகிறார், என் மகனே, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். என் மகளே, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியம், உங்களுடைய குடும்ப காரியம் உங்களுடைய மனதை பாதித்திருக்கலாம். என் குடும்பம் என்றைக்கு தான் மாறப்போகுது தெரியலையே, என் கணவர் எப்போ தான் மாறப்போகிறார், என் பிள்ளைகள் எப்போ தான் மாறப்போகிறாங்க, இந்த குடும்ப சூழ்நிலை என்றைக்கு மாறும், இப்படியே தானே குடும்பம் போய்கொண்டு இருக்கிறது. முறுமுறுப்பு, சண்டை, பிரச்சனை, வறுமை, நெருக்கம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை புதிதாக்குகிறேன். உன் குடும்பத்தை நான் புதிதாக்குகிறேன். நீ பாதிக்கப்பட்ட உன் குடும்ப சூழ்நிலை நான் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு புதிதாக்க போகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வேலையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, பொறாமைப்படுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, ப்ரமோஷன் தர மாட்டேங்கிறாங்க, என்னை ப்ரமோட் பண்ணுறாங்க, என்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லை, ஏன் இப்படி இருக்கிறது என்ற ஒரு கஷ்டத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத. உன் வேலையில், அலுவலகத்தில் எல்லாத்தையும் நான் புதிதாக்க போகிறேன். நான் உனக்கு புதிதாக்கி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சூழ்நிலையை மாற்றி புதிதாக்கி தருகிற தேவன் அவர். புதிதாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சகோதரி சொன்னாங்க, வேலைக்கு போகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை பிரதர்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அந்த வேலையில் பிரச்சனை பண்ணுறாங்க, என்னை டார்கெட் பண்ணி எனக்கு பிரச்சனை உண்டாக்கி என்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. யார் குற்றப்படுத்துகிறாங்க? எனக்கு மேல் அதிகாரி, லீடராக இருக்கிறாங்கல்ல, மேலே இருந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்கல்ல, வேணுக்குன்னு என்னை குற்றப்படுத்துகிறாங்க. கடினமாக வேலை வாங்குவாங்க, சாயங்காலம் வேலை முடிஞ்ச பிறகு கூட விட மாட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணுன்னு கட்டாயப்படுத்தி என்னை வேண்டுக்குமென்று என்னை மாத்திரம் டார்கெட் பண்ணி பிரச்சனை பண்ணுகிறார். அங்கே போய் வேலை செய்யவே எனக்கு விருப்பம் இல்லை. அதை விட்டுடலான்னு நினச்சா குடும்பம், கணவர், பிள்ளைகள், ஒரு ஆள் சம்பாத்தியம் போதாதே, கஷ்டமான நிலைமை. விருப்பம் இல்லாமலேயே நான் இந்த வேலைக்கு போகிறேன் என்று அதெல்லாம் சோர்ந்து போகாதுங்க. நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே போங்க. ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார். என்றைக்குமே அப்படி இருக்காது என்று சொல்லி, மாறுற மாதிரி தெரியலையே பிரதர், அப்படி தான் தெரியும். ஆண்டவர் நினச்சா ஒரே நாளில் தலைகளாய் மாற்றுவார். அவங்களை தைரியப்படுத்தி அனுப்பினேன். சில நாள் கழித்து சொன்னாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே பெரிய அற்புதம் நடந்துட்டு பிரதர். என்ன நடந்துட்டுன்னு கேட்டேன். என்னை மேலே உட்காந்து எல்லாரையும் அதட்டி என்னை குறி வைத்து டார்கெட் பண்ணி உபத்திரப்படுத்தின ஆளை அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ அதே இடத்துல எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க, அதே இடத்துல உயர்த்தப்பட்டு விட்டேன். எல்லாம் மாறிவிட்டார். புதிதாக்குகிற ஒரு தேவன் அவர். உங்கள் பிரச்சனையை மாற்றி புதிதாக்கி உங்களுடைய ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஒருவேளை உங்களுடைய தொழிலில், உங்களுடைய பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை, நெருக்கம், கடைக்கு போக விருப்பம் இல்லை, ஆஃபீஸ் போக விருப்பம் இல்லை, கடன் ஒரு பக்கம், நஷ்டம் ஒரு பக்கம், ஒன்று வாய்க்க மாட்டேங்க, தடை ஒரு பக்கம். இது மாதிரி நெருக்கப்பட்ட நிலைமை. செய்ய முடியுமா, வாழ முடியுமா, கடனெல்லாம் திருப்பி கொடுக்க முடியுமா, பிஸ்னஸில் வளர்ச்சி வருமா, இது மாதிரி போராட்டத்துக்கு நடுவில் வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு தோல்வி, ஏமாற்றம், நஷ்டம். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, நான் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன். உன் பிஸ்னஸில் இப்போ இருக்கிற சூழ்நிலையை மாற்றி
புதிதாக்க வல்லமையுள்ள தேவன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஊழியம் செய்கிறீங்க, சபையில் பிரச்சனை, அதனால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, சபை வளர மாட்டேங்குது, மனிதரால் பிரச்சனை, பிசாசால பிரச்சனை, செபிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, நெருக்கப்பட்ட நிலைமை, எதிர்பார்த்த மாதிரி ஊழியம் வளர மாட்டேங்குது, சொந்தமாக இடமும் இல்லை, ரொம்ப கஷ்டம், நெருக்கம், சோர்வு, ஊழியத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? இப்படியே போனால் எப்படி ஊழியம் செய்கிறது? இந்த இடத்தை விட்டுட்டு போயிடலாமா நீ தோன்றுகிறது என்று எண்ணுகிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஊழியக்காரனே, என் ஊழியக்காரியே, நீ பயப்படாது, நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன். உன் ஊழியத்தில் இருக்கிற காரியங்களை மாற்றி நான் புதிதாக்குதலை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் புதிதாக்குகிற தேவன். அவரால் சூழ்நிலைகளை மாற்றி புதிதாய் மாற்றி தர முடியும் என்றால் அவர் அதிகாரமுள்ள தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர்தான் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, நான் காரியத்தை புதிதாக்கி தருகிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம வீட்டில், ஆஃபீஸில், பிஸ்னஸில், ஊழியத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் புதிதாக்கணுமானா அதை எங்கே ஆரம்பிப்பார் தெரியுமா? அந்த புதிதாக்குதலை நம்மிலே தான் ஆரம்பிப்பார். முதல்ல உங்களை புதிதாக்க விரும்புகிறார். நீ புதிதானா நான் உன்னை இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் புதிதாக்க முடியும். முதல்ல உனக்குள்ளதான் அந்த புதிதாக்குதலை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நான் உன்னை புதிதாய் மாற்ற விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை புதிதாக்குதலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் எப்படி விரும்புகிறீரோ அப்படி என்னை புதிதாக்கி விடும் என்று நம்மை அர்ப்பணித்து கொள்ளும் போது நம்மிலே தான் அது ஆரம்பிக்கும். நாம் புதிதாய் மாறும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் புதிய மாற்றம் உண்டாகும். நாம் ஆண்டவருக்கு பிரியமான புதிதாய் மாற்றப்பட ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய ஆபீஸில் எல்லாம் புதிதாக்கப்படும். நாம் புதிதாக்கப்பட நம்ம அர்ப்பணித்து கொள்ளும் போது நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய பிஸ்னஸில் எல்லாத்திலையுமே ஒரு புதிதாக்குதலை கர்த்தர் உண்டாக்குவார். அப்போ அந்த ஆரம்பம் நம்மிலே தான், நமக்குள்ள தான் முதலாவது புதிதாக்குதலை உண்டாக்க கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் என்னத்தை புதிதாக்குவார்? 3 காரியங்களில் நாம் புதிதாக்கப்பட வேண்டும். அதற்கு நம்ம அர்ப்பணிச்சிட்டா எல்லா சூழ்நிலையும் புதிதாக இன்றைக்கே மாற்றப்படும். நீங்கள் வீடு போய் சேருவதற்குள்ள புதிதாக்குதல் உண்டாகி இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ள புதிதாக்குதல் ஆரம்பித்து விடும். கர்த்தரால் அதை செய்ய முடியும், அந்த புதிதாக்குதல். அப்போ நம்மளை தான் அதை ஆரம்பிக்க வேண்டும். இப்போ லண்டனில் அற்புத பெருவிழா முதல் நாள் நடைபெற்றது. அப்போ முதல் நாளில் ஆண்டவர் ஹீலிங், டெலிவரன்ஸ் கொடுத்தார் நிறைய பேருக்கு. அப்போ ஆண்டவர் பேசினார். ஒருத்தர் எலும்புகள் பாதிக்கப்பட்டு, ஆர்த்தரைட்டிஸ், பல வருடமாக எலும்புகளில் வலியோட பாதிக்கப்பட்டு ஜாயிண்டாக வலி கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்க. அப்போ ஆவியானவர் வெளிப்படுத்தினார், உனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். உன் இருதயத்துக்குள்ள கசப்பு இருக்கிறது. ஒருத்தரை மன்னிக்க முடியாமல் வெறுத்து கொண்டே இருக்கிறாய். உன் உள்ளத்துக்குள்ள கசப்பை வைத்து அவங்கள பார்க்கும்போது அவங்கள நினைச்சாலே உனக்கு வெறுப்பும் கோபமும் எரிச்சலும் வருகிறது. நீ அதை விட்டு மனம் திரும்பி அவங்களை மனப்பூர்வமாக மன்னித்து உன் இருதயத்தை விட்டு அதை எடுத்து விட்டால் உனக்கு சுகம் தருவேன்னு கர்த்தர் பேசினார். ஆரம்பத்திலேயே கூட்டம் முடிகிற சமயத்தில் கடைசி ஜெபம் முடிந்த பிறகு ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நான் தான் அது, பல வருஷமாக அந்த ஆர்த்தரைட்டிஸ், ஜாயிண்டாக எலும்பெல்லாம் வலிக்கும், எனக்கு ரொம்ப கஷ்டத்தோடு தான் கூட்டத்துக்கு நான் வந்தேன். ஆரம்பத்தில் கர்த்தர் பேசினார், உனக்குள்ள ஒரு கசப்பு இருக்குது. நீ மேடையில் எல்லாருக்கும் மத்தியில் சொன்னாங்க, என் கணவர் மேலே எனக்கு கசப்பு, அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார், இப்போ கூட இல்லை, விட்டுட்டு வேறு பெண்ணோட வாழ போயிட்டார், அதனால் அவர் மேலே எனக்கு ஒரு கசப்பு. சில வருடமாக அவர் நினைச்சாலே கோபமாக வரும், அவரை நினைச்சாலே எரிச்சலாக வரும், உள்ளம் அப்படியே கொதிக்கும், அவர் மேலே ஒரு எரிச்சல், கோபம், அந்த மாதிரி அவர் மேலே வருத்தம். ஆவியான ஒரு பேசின உடனே, ஆண்டவரே, நான் மனப்பூர்வமாக அவரை மன்னிச்சிடுறேன், என் உள்ளத்தை விட்டு அவரை எடுத்து போட்டுடுறேன், இனி அவரை குறித்த வருத்தமோ கசப்போ எனக்கு வேண்டாம், நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தேன். உடனே எலும்புகளில் சுகம் உண்டாகிவிட்டார், ஆர்த்தரைட்டிஸ் மறைந்து விட்டது, ஹீலிங் உடனே உண்டாகிவிட்டார்.
புதிதாக்குதல் எங்க ஆரம்பிக்கிறது? நம்மிலே தான். நாம் புதிதாக மாற்றப்படும் போது நம்மை சுற்றிலும் எல்லாம் புதிதாக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உங்களை புதிதாக்குவதற்கு ஒப்பு கொடுக்கணும். 3 காரியத்தில் ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். சில வசனங்கள் தான், 3 வசனம் நம்ம வாசித்துட்டு ஜெபிக்க போகிறோம். முதலாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்க கேட்போம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன். அப்படின்னா புதிய இருதயத்தை உங்களுக்கு தருவேன். இதான் ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம். ஐ வில் கிவ் யூ எ நியூ ஹார்ட். உனக்கு ஒரு புது இருதயத்தை தருவேன். நவமான இருதயம்னா புதிய இருதயம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன். ஒன்னில் தான் அதை ஆரம்பிக்கணும். உன் இருதயத்தை நான் புதிதாக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய இருதயம்தான் முதலாவது புதிதாக்கப்பட வேண்டும். உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்க கொஞ்சம். உங்களுடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? இருதயத்தில் ரத்த ஓட்டம் இருக்குது. அங்கேருந்து ரத்தத்தை பம்ப் பண்ணுது. அந்த இருதயம் தான் டக்கு டக்குன்னு அடிக்குது. அது ஒழுங்காக செயல்படாட்டா மறிச்சிருவேன், அவ்வளோதானே பார்க்குறீங்க? இல்லை, ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் ஆண்டவர் சொல்லுகிறார். பழைய இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? பொதுவாக மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குது தெரியுமா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, எரேமியா 17:9-10, எல்லாவற்றை விட இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்பதாய். கர்த்தராகிய நானே இருதயத்தை ஆராய்கிற தேவனும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிற தேவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய கண்கள் இருதயத்தை நோக்குகிறது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? பழைய இருதயம் எப்படி இருக்குது? நமக்கு எப்படி இருக்குன்னு இயேசுக்கு தான் நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, மார்க் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்க கேட்போம். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மனுஷனை தீட்டுப்படுத்துகிற காரியம், ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஒரு காரியம், தேவன் ஆசீர்வதிக்க கூடாதபடி தடுக்கிற தீட்டான காரியம் அங்கே இருதயத்துக்குள்ளதான் இருக்குது. வெளியில் நம்ம நல்லா இருக்கிறோம், அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறோம், சிரிக்கிறோம், தோத்திரம் சொல்கிறோம், எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், பெருமைகள், சண்டைகள், கோபங்கள், மார்க்க பேதங்கள், இவ்வளோ பாவம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இருதயத்துக்குள்ளே இத்தனை பாவங்கள் இருக்கிறது. பெருமை இருக்குது, கோபம் இருக்குது, புறங்கூறுதல் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, மற்றவங்க மேலே வன்கண் இருக்கிறது, மற்றவங்களை தூஷிக்கிறது இருக்கிறது, மற்றவங்களை குறைத்து குறை சொல்கிறது, அதெல்லாம் இருக்கிறது. யோசித்து பாருங்க, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம். ஆண்டவருடைய கண்கள் பார்க்கிறது இருதயத்தை. உன் இருதயம் இத்தனை குப்பைகளால் நிறைந்திருக்கிறது, இத்தனை பாவ குப்பைகள் உன் இருதயத்துக்குள் இருக்கிறது. உன் இருதயம் சுத்திகரிக்கப்படணும், புதிதாக்கப்படணும். பாருங்க, அந்த சகோதரி விசுவாசி தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், வியாதியில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க, அற்புதம் நடக்க மாட்டேங்குது, வியாதி சுகமாக மாட்டேங்குது, அந்த வியாதி தொடர்ந்து கொண்டே இருக்கிறாரு. ஏன் சுகமாக மாட்டேங்குது? ஏன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டேங்கிறாரு? இப்போ ஆவியானவர் பேசுகிறார், உன் இருதயத்துக்குள்ளே கசப்பு இருக்கிறது, உன் இருதயத்துக்குள்ளே கசப்பு என்கிற பாவம் இருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, அந்நிய பாஷெல்லாம் பேசுகிற, ஜெபெல்லாம் பண்ணுகிற, ஏன் சுகம் உண்டாக மாட்டேங்குது? ஏன் நன்மை நடக்க மாட்டேங்குது? ஏன் வீட்டுக்குள்ளே பிரச்சனை தீர மாட்டேங்குது? ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது? உன் இருதயத்துக்குள்ளே கசப்பு இருக்கிறது, உன் இருதயத்துக்குள்ளே பாவ குப்பைகள் இருக்கிறது. உன் இருதயம் முதலாவது புதிதாக்கப்பட வேண்டும்.
அந்த குப்பை புறப்படுத்தப்பட வேண்டும், பாவ குப்பைகள் வெளியாக்கப்பட வேண்டும், இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபத்துக்கு தான் நான் பதில் கொடுக்க முடியும். இருதயத்துக்குள்ள இவ்வளவு குப்பைகளை வைத்துக் கொண்டு நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே அப்படின்னு அந்நிய பாஷை பேசிட்டு அற்புதம் நடக்குமா? நடக்காது. அதனால்தான் ஜெபித்தால் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. உன் இருதயத்துக்குள்ளே பாவ குப்பைகளை வைத்திருக்கிறாய். பெருமை என்கிற குப்பை, பொறாமை என்கிற குப்பை, அடுத்தவர்களை புறங்கூறுகிற குப்பை, மற்றவர்களை குறித்து எப்பொழுதும் துன்மார்க்கமாய் பொல்லாத இல்லாத காரியத்தை பேசி பரிகாசம் பண்ணுகிற குப்பை உன் உள்ளத்துக்குள்ள இருக்குது. முதல்ல நான் அதை புதிதாக்கணும். உன் இருதயத்தை நான் புதிதாக்கிட்டா மற்ற அற்புதங்களை என்னால் செய்ய முடியும். அப்போ என்ன செய்யணும்? இருதயத்தில் எனக்கு இடம் கொடு ஆண்டவரே. இந்த குப்பைகளெல்லாம் எப்படிங்க அப்புறப்படுத்துறது? அதுக்கு தான் 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். செய்ய வேண்டியது ஒன்று தான், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இருதயத்தில் இந்த பாவ குப்பெல்லாம் இருக்குன்னு தெரியுதில்ல, ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே எனக்குள்ளே இந்த பாவம் இருக்குது, இச்சை இருக்குது, பெருமை இருக்குது, பொறாமை இருக்குது, மற்றவங்க மேலே எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குது, மற்றவங்களை குறித்த தப்பான எண்ணம் இருக்கிறது, மற்றவங்களை குறித்து எப்பொழுதும் பரிகாசம் பண்ணுவது, புறங்கூறுகிற சுபாவம் இருக்குது. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கும். அதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி அந்த பாவ கரைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விடும், அந்த குப்பைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விடும். உங்கள் இருதயம் அப்படியே சுத்தமாக்கப்படும். க்ளீன் ஒரு ஹார்ட், சுத்தமாக்கப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு அதில் நல்லா உணர முடியும். அந்த குற்ற மனசாட்சி போயிடும், பாவத்தின் பாரம் போயிடும், உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி சமாதானம் வந்துடும், ஒரு புதிதாக்கப்பட்ட இருதயமாய் மாறிவிடும். அந்த இருதயத்தில் இயேசு வந்து வாசம் பண்ணுவார். அவர் வந்து சிங்காசனத்தில் இருதய சிம்மாசனத்தில் அமருவார். அவர் உட்கார்ந்துட்டார்னா திரும்ப பாவ குப்பை வர முடியாது, அங்கே பாவ குப்பைகளை ஸ்டோர் பண்ண முடியாது. அன்னித்தனம் அவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். இது தப்பு, இது தப்பு, இது அறிக்கையிடு, இதை விட்டு விடு, தினமும் சுத்திகரித்து கொண்டே இருப்பார். அனுதினமும் பரிசுத்தப்படுத்தி ஒரு புது இருதயத்தில், சுத்தமுள்ள இருதயத்தில் இயேசு வந்து வாசம் பண்ணி நம்மோடு கூட இருப்பார். அப்போ ஆண்டவரே எனக்கு இதை புதிதாக்கி கொடுங்கன்னா உடனே அற்புதம் செய்வார். உன் இருதயத்தில் பாவ குப்பையை வைத்துக்கொண்டு ஆண்டவர் வீட்டை சரி பண்ணுங்க, ஆஃபீஸை சரி பண்ணுங்க, வேலையை கொடுங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க முடியாது. அதனால தான் ஆண்டு சொல்ல, முதலாவது உனக்கு நான் புது இருதயத்தை தருகிறேன். நீங்கள் விரும்பணும், எனக்கு ஒரு புது இருதயம் வேணும் ஆண்டவரே. நான் கேட்டேன் அப்படிதான் 1972 ஆண்டவர் என்னோடு பேசின போது எனக்கு ஒரு புது இருதயம் தாங்க, எனக்கு இது பாவம்லாம் தெரியாது, என் இருதயத்துக்குள்ள இந்த குப்பெல்லாம் இருக்குது, இயேசுவே இதை அப்புறப்படுத்தி எனக்கு புது இருதயம் கொடுங்கன்னு கண்ணீரோடு என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். இயேசு அதையெல்லாம் மாற்றி அவருடைய ரத்தத்தினால கழுவி புது இருதயத்தை கொடுத்தார். இன்றைக்கு உங்களில் அநேகருக்கு புது இருதயத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள புது இருதயம் வந்துவிடும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது இருதயம் புதிதாக்கப்படுகிறது. முந்தினவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்பொழுது இயேசுவுக்குள்ள ஒரு மனிதன் இருந்தால் அது ரட்சிக்கப்படும் போது நடக்கிறது. இன்னும் ரட்சிக்கப்படாம, இன்னும் பாவத்தை விட்டு மனம் திரும்பாம பக்தியா இருக்கிற பேர்ல இருந்தீங்கன்னா உங்க இருதயத்தில் குப்பை இருந்துகிட்டே இருக்கும். அதை அறிக்கை செய்து விடும்போது அவருடைய ரத்தம் கழுவும் போது புதிய இருதயம், கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு நான் சதையான இருதயத்தை தருவேன்னு சொல்றார். உன் இருதயம் கல்லா இப்படியே இருக்கிறியே சொல்லுவாங்கல்ல வீட்டுக்குள்ள பேசும்போது, உன் இருதயத்தில் இழகாதா, இப்படி கல்லான இருதயமா உனக்கு, ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, ஏன் பிடிவாதமாக இருக்கிற, உன் மனைவி தானே, உன் கணவர் தானே, உன் பிள்ளைகள் தானே, உன் பெற்றோர் தானே, கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன, ஏன் இப்படி கல்லா இருக்கிற, ஏன் உன் இருதயம் கல்லா போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை உனக்கு தருகிறேன், உன் இருதயத்தை நான் மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல நம்முடைய இருதயம் புதிதாக்கப்படணும். ரெண்டாவது,
அதே எசேக்கியேல் 36:26 வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை, புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். புதிய ஆவி, நியூ ஸ்பிரிட். உங்களுக்குள்ள ஒரு புதிய ஆவியை நான் கட்டளையிடுவேன். நியூ ஸ்பிரிட், ஐ வில் கிவ் யூ எ நியூ ஸ்பிரிட் ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அது மனுஷ ஆவி. எல்லாருக்குள்ளுமே ஒரு ஆவி இருக்கும். செத்து போயிட்டாரா, ஆவி போயிட்டு, என்னங்க அவன் பேச மாட்டேங்கிறான், அசைய மாட்டேங்கிறான், ஆவி போயிட்டுங்க, சவம் அப்படிம்பாங்க. அப்போ ஆவி உள்ளே இருக்கும்போது தான் மனுஷன். நமக்குள்ளே இருக்கிறது மனுஷிக ஆவி. ஒரு ஆவி உள்ளே இருக்குல்ல, அந்த ஆவி மனித ஆவி. அது தேவன் தந்த தீபமாக இருக்கிறான். அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது மனுஷ ஆவிக்கு. எல்லா மனிதருக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. வெளியில் சரீரம், உள்ள ஆவி இருக்குது, ஆத்மா. ஆவியையும் ஆத்மாவையும் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஆவி தான் அவனை செயல்படுக்க தான் உள்ளான ஒரு மனிதன். அந்த ஆவி மனிதன். இந்த ஆவி சரியாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆவி, என்னுடைய புதிதான ஆவியை உனக்குள்ளே கட்டளையிடுவேன். பழைய ஆவின்னா மனுஷனுக்குள்ளே அப்படி சொல்லுவாங்க, அவங்க அப்பா பற்றி தானே அவனுக்கு இருக்கும், அவங்க அம்மா பற்றி தானே இருக்கும், அப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அந்த ஜென்ம சுபாவம், பழைய அந்த காரியன்னு சொல்லி அந்த ஆவி. புதிதான ஆவி நமக்குள்ளே கட்டளையிடப்படணும். இந்த ஆவி எதுக்காக ஆண்டவர் கட்டளையிடுவேன்னு சொல்லுகிறார்? 27வது வசனம் பாருங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், என் ஆவியை உங்களுக்குள்ள ஏன் வைக்கிறேன்? என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் பண்ணுவேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இருதயம் சுத்தம் பண்ணப்பட்டு விட்டது, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கன்னு விரும்புகிறேன், முடியலையே. பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டல்ல, கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எரிச்சல் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கோவம் வருதே, எரிச்சல் வருதே. அன்பு காட்டுறதுக்கு பதிலாக எரிச்சலை காமிக்கிறேனே. சத்துருவை கூட சிநேகினி தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். அப்படி தான் விரும்புகிறேன், முடியலையே. கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியலையே. கோபம் தானே வருது, எரிச்சல் தானே வருது, கோபமான வார்த்தை தானே வருது. இந்த மாதிரி நடந்துறேனே, என்ன செய்கிறது? அப்போது ரட்சிக்கப்பட்டுட்டேன், புதிய இருதயம் பெற்றுக்கிட்டேன், ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன். இனி நேர்மையாக நடக்கணும், அன்பாக நடக்கணும், நீதியாக நடக்கணும், இதை தான் நினைக்கிறேன். முடியலையே, கட்டளையே கை கொள்ள முடியலையே. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் முடியாது. அதுக்கு தான் என் ஆவியை நான் உனக்குள்ளே வைத்து என் கட்டளைகளின்படி நடக்க செய்வேன். என்னுடைய நியாயங்களை கை கொள்ளும்படி நான் உனக்கு அருள் செய்வேன். அந்த ஆவியானவர் கட்டளைக்கு கீழ்ப்படிய வைப்பார். அந்த ஆவியானவர் நீதியாய் நடக்க வைப்பார். அந்த ஆவியானவர் பரிசுத்தமாய் நடக்க வைப்பார். அந்த ஆவியானவர் அந்த எரிச்சலை மாற்றி சாந்த குணத்தை நமக்குள்ளே தருவார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது பழைய அந்த மாம்ச சுபாவங்கள் மாறி நமக்குள்ளே ஒரு தெய்வீக சுபாவம் உண்டாகும். அதை ஆவியானவர் தான் செய்ய முடியும். அதனால தான் என் ஆவியை, புதிய ஆவியை உனக்குள்ளே வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த ஆவி நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டியது அவசியம். எனக்கு ஒரு வாலிப தம்பி தெரியும். அவர் ஒரு சமயம் என்னை சந்தித்த போது சொன்னார், வினோதமான ஒரு ஜபம், ஆபத்தான ஒரு ஜபம் செய்தாராம். என்ன ஜபம் பண்ணீங்கன்னு கேட்டேன். என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் செத்துறணும், என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். என்ன உங்களுக்கு பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டமா? கஷ்டம் ஒன்றும் இல்லை. பிறகு எதுக்கு இயேசுகிட்ட போய் எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபிச்சிங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், பரிசுத்தமாக வாழ முடியல, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டேன், சாட்சியெல்லாம் சொல்லிட்டேன், ஆனால் பரிசுத்தமாக வாழ முடியல. எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செய்திடுறேன், இதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய முடியல. அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எரிச்சல் படுறேன், கோபப்படுறேன். வீட்டுக்குள்ளே அன்பாக இருக்க முடியல, பரிசுத்தமாக இருக்க முடியல.
எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், பிரயாசப்படுறேன், உபவாசம்லாம் பண்ணுறேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை. அதனால் பார்த்தேன், நான் ரட்சிக்கப்பட்டு சாட்சியெல்லாம் சொல்லிட்டேன், நான் இன்னும் இந்த பாவத்தை செய்துக்கிட்டு இருந்தால் இயேசுக்கு தான் அவமானம். அதனால் ஆண்டவரே, என்னால் இதை விட முடியல, இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியலை, அதனால் என்னை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, நான் செத்துடுறேன், என்னை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே சின்சியராக ஜெபிச்சிருக்கிறார், சின்சியராக உண்மையாக ஜெபிச்சிருக்கிறார். அவருடைய பிரச்சனை தான், பரிசுத்தமாக வாழ முடியல, உலகத்தில் பரிசுத்தமாக இருக்க முடியாது, பரலோகத்துக்கு போயிடலாம், ஆண்டவர் எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்ற சபம். ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா? அறியாமையினால என் மகன் ஜெபிக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் வந்தார், மகனே நீ பரிசுத்தமாக வாழ முடியலன்னு உன்னை எடுக்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற என் ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் நான் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படி இல்லை, நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உனக்கு ஒரு வல்லமை தருகிறேன். நீ பரிசுத்தமாக வாழ முடியலன்னு தானே கஷ்டப்படுற, கட்டளையின்படி நடக்க முடியலையே, இயேசு சொன்னபடி வாழ முடியலன்னு தானே கஷ்டப்படுகிற. அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னுடைய ஆவியை உனக்கு தருகிறேன், பரிசுத்த ஆவியை உனக்கு தருகிறேன். அவருக்கு பேரே பரிசுத்த ஆவியானவர். அவர் உன்னை பரிசுத்தமாய் நடத்துவார், பரிசுத்த பாதையிலே நடத்துவார், உன்னை பரிசுத்தமாய் வாழ காத்து கொள்ளுவார். அந்த ஆவியை தருகிறேன்னு சொல்லி தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவர் அபிஷேகம் பண்ணினார். அந்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டார். ஒரு புது பலன், ஒரு புதிய தைரியம், ஆவியில் புது பலன், அவருடைய ஆவியில் ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ அவரால் ஜெயிக்க முடிகிறது, மேற்கொள்ள முடிகிறது, கட்டளை இயேசுடைய கட்டளையின்படி நடக்க முடிகிறது. எல்லாரையும் நேசிக்கணும்னா நேசிக்க முடிகிறது, சத்துருவை கூட நேசிக்கணும் அப்படின்னா நேசிக்க முடிகிறது, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும் அதை செய்ய முடிகிறது, மற்றவங்களை மன்னிக்கணும் மன்னிக்க முடிகிறது. இருதயம் அந்த ஆவி மாற்றப்பட்டு விட்டார். பரிசுத்த ஆவியானவர் வந்தவுடனே ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்க முடிந்தது. அதுக்கு தான் இந்த ஆவியானவர், அதுக்கு தான் ஆவியை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆவியை நான் எதுக்கு உனக்கு தரப்போகிறேன்? அவருடைய கட்டளைகளின்படி நடக்கவும் அவருடைய நியாயங்களை கை கொள்ளவும் இந்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாது, ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர். அதனால தான் இயேசு சொன்னார் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. You shall receive power when the Holy Spirit will come upon you. நீங்கள் ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ளுவீங்க. என்ன வல்லமை? பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, வசனத்தின்படி வாழக்கூடிய வல்லமை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கான வல்லமை. அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லாமல் நீங்கள் வசனத்தின்படி வாழ முடியாது, அவர் இல்லாமல் வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், புதிதான ஆவியை உனக்கு தருகிறேன், அவர் கர்த்தருடைய வசனத்தின்படி உன்னை நடத்துவார். அப்போ உன்னால் முடியும். நீ தைரியமாக சொல்லலாம், இயேசு சொன்ன வார்த்தையின்படி என்னால் வாழ முடியும். அதற்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியை உனக்கு தருகிறேன்னு சொல்கிறார். யாருக்கு கொடுப்பார்? யோவான் 7:37, 38, 39 வாசித்தால், தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன். பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லுகிறார். தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும். தன்னை விசுவாசிக்கிறவள் பெற்றுக்கொள்ள போகிற பரிசுத்த ஆவியை குறித்தபடி சொன்னார் என்று வசனம் சொல்லுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரணும்னா தாகம், ஆண்டவரே எனக்கு அந்த வல்லமை வேணும், எனக்குள்ள அந்த புதிதான ஆவியை தாங்க, நான் பரிசுத்தமாய் வாழ அந்த புதிதான பரிசுத்த ஆவியை தாங்க ஆண்டவரே நீ தாகத்தோடு கேட்கணும், விசுவாசத்தோட. என்னை விசுவாசிக்கிறவர்கள், அப்போ விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கணும். அப்போ எனக்கு ஆண்டவர் தருவான்னு விசுவாசிக்கணும். சிலர் எனக்கெல்லாம் ஆண்டவர் தரமாட்டாருங்க, நான் அதுக்கு தகுதி உள்ளவனே கிடையாதுங்க, எனக்கு தரமாட்டார். அப்படி இல்லை, நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்கும் தருவார். உங்களுக்கும் இந்த புதிய ஆவியை தரப்போகிறார். அல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார்.
அந்த புதிதான ஆவியை உனக்கு தர நான் விரும்புகிறேன். யாருக்கும் அவர் மறுப்பதில்லை. மாம்சமான யாவர் மேலுமே நான் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்கள் என்ற வாக்குத்தத்தம். அப்ப எல்லார் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன், எல்லாருக்கும் இந்த ஆவியை நான் தருவேன். அப்பதான் நீங்க என் கட்டளைகளின்படி நடக்க முடியும், என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியும், இயேசு நடந்த அடிச்சுவட்டில் நடக்க முடியும். ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் நடக்க முடியாது. அதுக்கு தான் இது அவசியம். அதை உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 11:13 பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவும் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேண்டிக் கொள்ளணும், கேட்கணும், தாகத்தோட விசுவாசத்தோட நீங்க கேட்டா அந்த புதிய ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவார், இன்றைக்கு தருவார். அப்போ இருதயம் புதிது, நீங்க பெற்றுக்கொள்ளுகிற ஆவி புதிது, உங்களுடைய வாழ்க்கையை புதிதாய் மாறும். மூன்றாவது இன்னொரு காரியம் இயேசு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ரோமர் 12:2 வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகணும். மனம் புதிதாகணும். நான் புதிதாக்குகிறேன், உங்களுடைய இருதயத்தை நான் புதிதாக்குவேன், புதிய ஆவியை உங்களுக்குள்ளே தருவேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல, மனம் புதிதாக்கப்படணும். யுவர் மைண்ட் வில் ரினியூ. ஒரு நியூ மைண்டு, உங்களுடைய மனம் புதிதாகணும். நிறைய பேர் இருதயத்தில் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இந்த மனது ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அதான் ப்ராப்ளம். இந்த மனதிற்குள்ள மைண்டு அது ரட்சிக்கப்பட்டிருக்காரு. நிறைய பேருக்கு அது பிரச்சனை. இந்த மைண்டு புதிதாக மாறணும், நம்முடைய சிந்தை புதிதாக மாறணும். இப்போ அதற்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்க. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதை வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். தேவனுக்கு ஏற்ற சிந்தை, மனிதருக்கு ஏற்ற சிந்தை. நல்ல கவனிங்க, சிந்தை. இந்த சிந்தை மைண்டு புதிதாய் மாற்றப்படணும். நிறைய பேருக்கு இருதயம் மாற்றப்பட்டாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆனால் இந்த மைண்டு மாறலை. இந்த மைண்டு மாறலை. இங்கே ஒரு மாற்றம் வரணும். அந்த மைண்டை புதிதாக மாறினா தான் அவனுடைய லைஃபே சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், இயேசு தன்னுடைய சீஷரோடு எருசலேமுக்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அதான் கடைசி பிரயாணம். எருசலேமில் ஒரு இரத்த சிந்தி மரிக்க போகிறார். அதை குறித்து சீஷரிடத்தில் சொல்லுகிறார். எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரஜாதியார் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவங்க அவரை கொடுமைப்படுத்தி பரிகாசம் பண்ணி கொலை செய்வாங்க, 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு இயேசுடைய பாடு மரணம் அதை பற்றியெல்லாம் இயேசு சீஷரோடு பேசுகிறார். அப்படியே ட்ராவல் எல்லாம் போய் கொண்டு இருக்கும்போது பேதர் உடனே இயேசுவை தனியாக கூப்பிட்றாரு. ஆண்டவர் கொஞ்சம் வாங்கலாம், தனியாக அவங்கள்ட்ட பேசணும். சீஷர் எல்லாம் பார்க்குறாங்க, பேதர் என்ன பேச போகிறார் இயேசுக்கிட்ட. கொஞ்சம் தனியாக கூட்டி கொண்டு போய் அப்படியே குசு குசுன்னு பேசுகிறார். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? புத்தி இருக்குதா? நீங்கள் அப்படி பேசலாமா? கடலின் மேலே நடந்தவர் நீங்கள், செத்தவங்களை உயிரோடு எழுப்பினவர் நீங்கள். என்னவோ உங்களை ஒப்பு கொடுப்பாங்க, அடிப்பாங்க, சிலுவையில் அறைவாங்க, ரத்த சிந்தி சாவிங்க. இதெல்லாம் பேசக்கூடாது, தப்பு. நீங்கள் நம்ம போய் இன்றைக்கி ரோமர்களை ஒரு வழி பண்ணணும். ரோமருடைய ஆட்சியில் அப்புறப்படுத்திட்டு சிங்காசனத்தில் நீங்கள் உட்காரணும். எருசலேமில் நீங்கள் தான் ராஜாவாக உட்காரணும். இந்த பில்லாத்தை ஏறதெல்லாம் அடித்து விரட்டிடணும். உங்கள்கிட்ட தான் வல்லமை இருக்குல்ல, எல்லாத்தையும் விரட்டிட்டு நம்ம ஆட்சி கொண்டு வந்துடணும். அப்படி பேசாமல் மரிக்க போகிறேன், சாக போகிறேன், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு பேதுரு இயேசுவை கடிந்து கொண்டாராம். இப்போ இயேசு அமைதியை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு திரும்பி பார்த்து, இது பேதுரு இல்லை, பேதுரு மைண்டு சரியில்லாமல் போயிட்டு அவன் மைண்டுக்குள்ளே யாரோ நுழைஞ்சிட்டாங்க, அவனுடைய சிந்தனைக்குள்ளே யாரோ நுழைஞ்சிட்டாங்கன்னு இயேசு திரும்பி பார்த்தா பின்னால் சாத்தான் நிற்கிறான். பேதுருக்கு பின்னால் சாத்தான் நின்று அவருடைய சிந்தனையை தூண்டிக்கிட்டே இருக்கிறான்.
நீ போய் பேசி இயேசுகிட்ட இதெல்லாம் சொல்லு. ஏன்னா இயேசு சிலுவைக்கு போகிறத சாத்தான் விரும்பவில்லை. இயேசு சிலுவைக்கு போயிட்டா பிசாசுக்கு அதிகாரமெல்லாம் பிடுங்கப்பட்டு விடும். ஆண்டவர் பரலோகத்துக்கான வாசலை திறந்து விடுவார். சாத்தானுக்கு நல்லா தெரியும் இயேசு சிலுவைக்கு மட்டும் போகக்கூடாது. அதனால தான் அதுக்கு முன்னாலே இறந்துட்டா கூட பரவாயில்லன்னு கெத்செமனே தோட்டத்தில் அவரை மரணத்துக்குள்ளாக்க போராடுகிறார். இதெல்லாம் நடந்தது. அப்போ பின்னால் இருந்து பேசுறது சாத்தான். இயேசு பார்த்தார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். சிந்தை. பேதுருவே, உன் சிந்தை சரியில்லை. இந்த காரியத்தில் உன் சிந்தை சரியில்லை. சாத்தான் உன் சிந்தைக்குள்ள நுழைஞ்சிட்டான். நான் சொல்லுகிறேன் பிதாவின் சித்தத்தின்படி நான் மரிக்கணும். நீ சொல்லுகிறாய் மரிக்கலாம் கூடாது, நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபிப்போம், இப்படிலாம் பேசாதங்கன்னு சொல்லுகிறாய். நீ மனுஷ சிந்தையோடு செயல்படுகிறாய். நான் தேவனுடைய சிந்தையோடு இருக்கிறேன். உன் சிந்தை சரியில்லை. சாத்தான் உன் சிந்தையை கேப்சர் பண்ணிட்டான். அப்பாலே போ சாத்தானே. பார்த்தீங்களா, இயேசுவே சொல்றார், நீ மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய். அதான் பாருங்க, மனுஷ சிந்தை தேவனுடைய சிந்தை. நாம் உலகத்தில் வாழுகிறோம், மனிதர்கள் மத்தியில் வாழுகிறோம். ஆனால் நம்ம மனிதருக்கு ஏற்றபடி சிந்திக்கக்கூடாது. ஆவிக்குரிய சிந்தை, தேவனுடைய சிந்தை நமக்குள்ள வரணும். இந்த சிந்தை மறுரூபமாகணும். இந்த சிந்தை தான் நம்மளை ரொம்ப பாதிக்கும். சாத்தான் முதல்ல சிந்தைக்குள்ளே தான் நுழைவான். இந்த சிந்தையில் சொல்லி பல கேள்வி கேட்பான், பல யோசனைகளை கொடுப்பான். இந்த பிசாசு நுழையிறதே சிந்தை தான். நீங்கள் ஏவாள்கிட்ட சாத்தான் என்ன பேசுனா, ஏவாள்கிட்ட சாத்தான் வர்றான். இந்த கனிகளில் யாதொன்றையும் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னது உண்டோ? கேள்வி கேட்டாலே உடனே நம்ம என்ன செய்வோம்? யோசிக்க ஆரம்பிப்போம். ஒரு கேள்வி கேட்டால் டக்குன்னு சிந்தனையில் யோசனை வரும். ஆமாம், ஆண்டவர் சொன்னார், இந்த மத்தியில் இருக்கிற கனி அந்த விருட்சத்தை மட்டும் புசிக்கூடன்னு சொன்னார். அதை சாப்பிட்டா சாகவே சாவீர்கள்னு ஆண்டவர் சொன்னார். உடனே சாத்தா சொல்கிறான், நீங்கள் சாக மாட்டீங்க, தேவனை போல மாறிடுவீங்க, நீங்கள் கடவுள் மாதிரி மாறிடுவீங்க. அதுதான் அவருக்கு பிடிக்கல. அதனால தான் உங்களை இப்படி அடிமை மாதிரி வச்சிருக்கிறாரு. நீங்கள் தேவனை போல் மாறிடலாம். சிந்தனையில் ஒரு விதையை போட்டான், ஏவாளுடைய சிந்தனையில். ஏவாள் யோசிக்க ஆரம்பிச்சு, ஆமாம் எல்லாத்தையும் சாப்பிட்லான்றாரு, இதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்றாரு. ஏன்? நம்ம அவருடைய பிள்ளைகள்னா அவருக்கு இதையும் சாப்பிட சொல்லிக்கலாம்ல. அப்போ ஏன் அவர் மேலே பாடிடுவோன்னு நினைக்கிறாரா, பயப்படுறாரா? யோசிக்கிறாள், சிந்திக்கிறாள். அந்த சிந்தனைக்குள்ளே தான் சாத்தா முதல்ல நுழைவான். உங்கள் வீட்டில் கூட ஒரு பிரச்சனை வந்த உடனே மாமியார் திட்டுறாங்க, உடனே டக்குன்னு இந்த மாமியார்னாலே இப்படி தான் இருப்பாங்க. நம்ம அம்மானா பரவாயில்ல, இவங்களுக்கு பொறாமை, நான் சந்தோஷமாக இருப்பிடிக்கலை. சிந்தனைக்குள்ளே பிசாசு சொல்லுவான், இது மாமியாரா, இது ஒரு பேய், உன்னை விரட்ட பார்க்குது, சிந்தனையில் கொண்டு வருவான். பேசுகிறவன் தான் பேய். உங்கள் மாமியார் பேய் கிடையாது. பேசுகிறான் பாருங்க சிந்தனையில், அவன் தான் பேய். பேய் பேசும், மற்றவங்களை பேயின்னு சொல்லி கொடுக்கும். நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா சிந்தனையில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். உடனே பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பேய் வரும். பக்கத்து வீட்டிலேருந்து, என்ன மாமியாருக்கு உனக்கு பிரச்சனையாம? ஆமாம் பிரச்சனை. ஓ மருமகள் ஒன்று பார்த்து இப்படி பேசினாமா? ஆமாம் வந்தலேருந்து இப்படி தான், நீ விட்டுறாத, இப்போவே சரியா இல்லைன்னா உன் மகனை முந்தியில் முடிச்சிருவா, உன்னை பேச விட மாட்டா. இந்த பிசாசு இங்கே பேச சிந்தனை, உடனே யோசனை, இப்படி தான் வரும் யோசனை. அப்போ சாத்தான் முதல்ல உங்கள் சிந்தையை பிடிப்பான், அதுக்கேற்ற ஆட்களை அனுப்புவான். உங்கள் சிந்தனையில் அவன் கிரியை செய்வான். அந்த சிந்தனைக்குள்ளே சாத்தான் நுழைய போகும்போது இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. இல்லை உலக மக்களை போல் யோசித்து, ஏன் பொண்டாட்டி இப்படி இருக்க மாட்டேங்கிறா, ஏன் கணவர் இப்படி இருக்க மாட்டார், அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்கான்னு மைண்டில் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சாத்தா ஈஸியாக உள்ள நுழைஞ்சி உங்களை குழப்பி உங்களை மென்டல் ஆக்கிடுவான். அதுக்கு பதிலாக கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களில் இருக்கணும், ஆவிக்குரிய சிந்தை இருக்கணும். ஆவிக்குரிய சிந்தைக்கு இடம் கொடுக்கணும். சிந்தை மறுரூபமாகணும். இது உலக மக்கள் சிந்திப்பாங்க அப்படிதான். வேர்ல்ட்லி பீப்புள் வில் திங்க் லைக் தட்.
ஆனா நான் அப்படி சிந்திக்க முடியாது. என் ஆண்டவர் இயேசு, நான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவள், நான் ஆவிக்குரிய நிலைமையில சிந்திக்கணும். இந்த மாம்சத்துல சிந்திச்சு 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 அது குழப்பத்தை உண்டாக்கி, கோபத்தை உண்டாக்கி, எரிச்சலை உண்டாக்கி, சண்டையை உண்டாக்கி, குடும்பங்களை பாழாக்கி, சமாதானத்தை கெடுக்கிற பிசாசு உங்க சிந்தைக்குள்ளே நுழைகிறான் என்பதை முதலாவது விளங்கி கொள்ளுங்க. அப்ப சிந்தை மறுரூபமாகணும். இயேசுவின் சிந்தை இருந்தா பாருங்க, பிலிப்பியர் 2:5 என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னா, இயேசு இந்த இடத்துல இருந்தா எப்படி யோசிப்பார், இயேசு இந்த இடத்துல இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவார், இயேசு இந்த இடத்துல இருந்தா எப்படி பதில் சொல்லுவார்? வாட் வுட் ஜீசஸ் டூ இன் திஸ் சிச்சுவேஷன்? ஒரு கேள்வி கேட்கணும். இயேசு இந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லுவார்? கணவர் வந்து திட்டுறார், மனைவி வந்து சண்டை போடுறாங்க. இயேசு அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவார்? பதிலுக்கு சத்தம் போடுவாரா? பதிலுக்கு திட்டுவாரா? பதிலுக்கு வந்து பாரு நீ ஆச்சா நான் ஆச்சுன்னு பேசுவாரா? அமைதியாக இருப்பார். அப்படி தானே பார்க்குறோம். அவர் மேலே குற்றம் சொல்கிறாங்க, பழி சுமத்துறாங்க, பிசாசு பிடித்தவன் சொல்கிறாங்க, மென்டல்ன்றாங்க. அமைதியாக அவர் மேலே குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு கூட்டம் வந்து நிற்கிறாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, சாந்தமாக. அதான் இயேசுவின் சிந்தை. இந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்குள்ளே வந்துட்டா சாத்தானை சுலபமாக ஜெயித்தரலாம். சாத்தானால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைய முடியாது, விளையாட முடியாது, அவனை வீட்டுக்கு தூரமாக நிறுத்திட முடியும். அதனால தான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே வரணும். நம்முடைய சிந்தை மறுரூபமாகணும். இயேசுவின் சிந்தை நமக்குள்ளே வரணும். உலக மக்களுக்கு என்ன சிந்தை? பணம், நிறைய பணம் சம்பாதிக்கும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கும், எப்படியாவது எப்படிரா ஏமாத்தியாவது சம்பாதிக்கணும். ஏன் அவன் ஏமாத்த? இந்தியாவில் பெரிய பணக்காரன் நாட்டை ஏமாற்றி தானே சம்பாதிக்கிறான். கோடி கோடியாக ஏமாத்துறான், கோடி கோடியாக கொள்ளடிக்கிறான். அரசாங்கத்தோடு சேர்ந்து மேலே பதவியில் இருக்கவங்க பாருங்கள், எல்லாம் ஏமாற்றி கொள்ளடிக்கிறாங்கல்ல. அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, நானும் கொஞ்சம் செஞ்சா என்ன, இந்த மைண்டில் அதெல்லாம் வரும். பிசாசு வந்து விதைப்பான். அவங்கெல்லாம் பாரு இவ்வளோ ஏமாற்றி பணக்காரன் ஆகிட்டாங்க, நாட்டையே கொள்ளடிக்கிறாங்க, பணக்காரனை உட்கார்ந்துருக்கிறாங்க. நீ இப்படியே இருந்தால் இப்படி தான் இருக்கணும். இந்த சிந்தையில் பிசாசு வந்து தவறான விதைகளை போடுவான். அவங்க நிம்மதியாக இருக்காங்களா? நிம்மதியாக இருக்க முடியாது. சந்தோஷமாக இருக்காங்களா? சந்தோஷமாக இருக்க முடியாது. அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் ஒன்றுமே இல்லாட்ட கூட நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்ல. ஆண்டவர் சொல்லுவார், போதுமென்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே உனக்கு ஆதாயம். இருக்கிறது போது ஏமாற்றாத, பொய் சொல்லாத, நீ அவனை போல சிந்திக்காத. அவன் உலக மனிதன், நரகத்துக்கு போகிற மனிதன், நீ பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறவன். உன்னுடைய சிந்தை வேறாக இருக்கணும். அவன் வந்து வேற, நீ வந்து வேற. நீ இயேசுவை பின்பற்றுகிறாய், நீ மெய்யான ஆண்டவரை பின்பற்றுகிறாய், ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிறாய், நீ பரலோகத்தை நோக்கி பிரயாணப்படுகிறாய். உன் சிந்தை வித்தியாசமாக இருக்கணும். உலக மக்களை போல சிந்திக்க கூடாது, ரட்சிக்கப்படாத மனிதனை போல சிந்திக்க கூடாது. அவங்க சிந்தனை உலக சிந்தை. நம்முடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தை, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சிந்தை எப்படி இருக்குது? உங்களுடைய சிந்தனையில் என்ன ஓடுது? அப்படியே இந்த யோசனை நிறைய பண்ணிங்கன்னாலே பிசாசு உள்ள நுழைவான். ஏன் இப்படி பேசுகிறாங்க? ஏன் யோசனை பண்ணினீங்க, பிசாசு உள்ள வந்துடுவான். வசனத்தை தியானிங்க, இயேசுவோட கன்சல்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது, இவங்கள பார்க்குற உடனே இயேசுக்கிட்ட போங்க. எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது? என் மைண்டில் இதெல்லாம் ஓடுது, என்ன பண்ணலான்னு தோணுது. போயிடலாமா? பெட்டி தூக்கிட்டு போயிடலாம், இவரோட வாழ முடியாது, இவ கூட வாழ முடியாது, பெட்டி தூக்கிட்டு போயிடலாமா, பேசாத அங்கே போயிடலாமா, இங்கே போயிடலாம், அப்படிலாம் தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் இயேசு என்ன சொல்லுவார்? கொஞ்சம் பொறுமையாரு, சாந்தமாரு, கொஞ்சம் நீ விட்டு கொடு, நான் சரி பண்ணி தர்றேன், அப்படி தான் இயேசு சொல்லுவார். அதே உலக சிந்தை உள்ள அம்மாக்கிட்ட போய் கேட்டால், ஆமாம் நீ போயிரு, நீ வந்துரு, உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க, எந்த ஆள் இல்லாட்டா என்ன? அது உலக சிந்தை, பிசாசின் சிந்தை. இந்த சிந்தைகளில் தான் பிசாசு விளையாடுவான். உங்கள் சிந்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சிந்திக்கிறது தான் இருதயத்துக்குள்ளே வரும், அப்புறம் செயலில் வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படி சிந்திக்கிறீங்க? ஏன் இந்த மாதிரி தப்பாக சிந்திக்கிறீங்க? யோசித்து பாருங்க. நிறைய தப்பான சிந்தை. அப்படி சிந்திக்காருங்க. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அதான் வசனம். ரோமர் 8:6 வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ
ஜீவனும் சமாதானமுமாம். இங்க ஒரு காரியம் சொல்ல, மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. நாம் ஆவிக்குரியவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆவிக்கு we are spiritual people. நாம் ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்கணும். மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை கார்னல் மைண்ட் நமக்குள்ள இருக்கக்கூடாது. உலக மக்களை போல சிந்திக்க கூடாது, மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாய், ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் மைண்ட் நமக்குள்ள இருக்கணும். உலக மக்களை போல சிந்திக்க கூடாது. நாம் உலகத்தார் அல்ல, உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தார் அல்ல. நாம் ஆவிக்குரியவர்கள். இயேசு நம்மத்தில் ஆவியாய் பிரசன்னமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார். அந்த ஆவிக்குரிய சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணும். அப்ப சிந்தை மறுரூபமாகணும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிந்தையை நான் புதிதாக்குகிறேன். சிந்தையை புதிதாக்குகிறேன். சிந்தை புதிதாகணும். சிந்தை புதிதாகிட்டா நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிரும். சிந்தை தான். அப்ப ஆண்டவரே, என் சிந்தையை புதிதாக்கும். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு வேணும். ஆவிக்குரிய சிந்தை எனக்கு வேணும். உலக மக்களை போல சிந்திக்க கூடாது. மாம்சத்தில் நான் சிந்திக்க கூடாது. இயேசுவோடு நான் எப்பொழுது கனெக்ஷன்ல இருந்து ஆவிக்குரிய விதத்தில் சிந்திக்கணும். ஆவிக்குரிய விதத்தில் தீர்மானம் எடுக்கணும். அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நிறைய 99% பிரச்சனை சால்வ் ஆயிரும். நிறைய குடும்பத்தில் பிரச்சனைக்கான மாம்ச சிந்தை தான். இன்னும் உலக சிந்தை, உலக மக்களை பார்த்து அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி ஏன் நான் தீர்மானம் எடுக்கக்கூடாது. அவங்க மாம்சத்தில் வாழ்கிறவங்க, உலகத்தில் வாழ்கிறவங்க. நீ வித்தியாசமானவன், நீ ஆவிக்குரியவன், நீ இயேசுவோடு வாழுகிறவன், நீ பரிசுத்தாவினால் நடத்தப்பட வேண்டியவன். ஆவிக்குரிய சிந்தை தான் இருக்கணும். உலக மக்களை போல சிந்திக்க கூடாது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் மனம் புதிதாகணும், என் சிந்தை புதிதாகணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். முதல்ல உங்களுடைய இருதயம் புதிதாகணும். ஒரு புதிய ஆவியை உங்களுக்கு தந்தால் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கலாம். சிந்தை புதிதாகணும். உண்மையாக இந்த மூணும் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். நீங்கள் பாருங்கள், இயேசு சிலுவையில் மரிக்கும்போது அவருடைய இருதயம் ஈட்டினால் துளைக்கப்படுகிறார். அவர் மரிச்சிட்டாரான்னு சோதிப்பதற்கு ஒரு விழாவில் ஈட்டி வைத்து குத்துகிறான். அந்த ஈட்டி அவருடைய இருதயத்தை துளைச்சதுனால இரத்தமும் தண்ணீரும் வருகிறார். அவருடைய இருதயம் காயப்பட்டது. நமக்கு புது இருதயத்தை கொடுப்பதற்கு, நமக்கு புது இருதயத்தை கொடுக்கதான் அவருடைய இருதயம் காயப்படுத்தப்பட்டது. அவருடைய இரத்தம் நம்முடைய கழுவி புது இருதயத்தை நமக்கு தரும். ஆவியிலே அவர் கலங்கினார். வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே அவர் கலங்கினார். என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அவருடைய ஆவியிலே ஒரு கலக்கம் காணப்பட்டது. ஆவியை பிதாக்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன், ஆவியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஏன் அப்படி சிலுவையிலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார்? ஆவியிலே கலக்கம் உள்ளவராய் காணப்பட்டார். புதிதான ஆவியை நமக்கு தந்து நம்மை புதுவிதமாய் நடத்துவதற்கு தன்னுடைய ஆவியை சிலுவையில் பிதா கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த சிந்தருக்கு பாருங்க, இதான் ரொம்ப முக்கியம். இயேசுடைய தலையில் முள்முடியை வச்சு கோலினால் அடித்த போது அவருடைய தலைக்குள்ள அந்த விஷம் நிறைந்த அந்த முள் பாயும்போது இரத்தம் வெளிவருகிறது. நம்முடைய சிந்தை மறுரூபமாக்கப்பட இயேசு தலையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அந்த முற்களை அந்த தலையை குத்தி கிழித்து இரத்தம் வழி வருகிறது. அது விஷத்தன்மை உள்ள ஒரு முள். அது இரத்தத்தில் போய் பட்டதுன்னா உடம்பு முழுவதும் ஒரு விஷம் பரவும். அந்த வேதனை இயேசு சகித்தார். ஏன்? நம்முடைய சிந்தையை மறுரூபப்படுத்த அவருடைய தலையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டார். இந்த மூணு ரொம்ப முக்கியம். உங்கள் இருதயம் முதல்ல புதிதாக்கப்படணும். ஒரு புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியை. உங்கள் சிந்தை புதிதாய் மாறணும். இந்த மூணு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா லைஃபே சேஞ்ச் ஆகிடும். எல்லாமே புதிதாக்கப்பட்டு விடும். புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மை, புதிய வழிகள், புதிய ஆசீர்வாதங்களை நீங்கள் காணப்போகிறீங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசு சொல்லுகிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் அதிகாரம் உள்ளவர், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு புதிதாக்குதல் நடக்க போகிறது. ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார்.
பழையவைகள் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாய் மாற போகிறது. உங்கள் வீட்டுக்குள்ள, வேலையில், ஆஃபீஸில், உங்கள் பிஸ்னஸில், ஊழியத்தில் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். பழையவைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள், நெருக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாம் ஒளிந்து போகும். சகலமும் புதிதாக்கப்பட போகிறது. புதிய காரியத்தை நான் செய்கிறேன் ஆண்டவர் சொல்றார். அந்த புதிதாக்குதல் முதல்ல நமக்குள்ளதான் ஆரம்பிக்கணும். எனக்குள்ள, நமக்குள்ள. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல புது இருதயத்தை நான் உனக்கு தருவேன். பழைய இருதயத்துக்குள்ள பாவம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, கோபம் இருக்குது, பெருமை இருக்குது, பொறாமை இருக்குது, சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் எல்லாம் இருக்குது. அதை நான் கழுவி சுத்தம் பண்ணி உனக்கு ஒரு புது இருதயத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேருக்கு புது இருதயம் வேணும்? உண்மையாவா? என் இருதயம் புதிதாக்கப்பட இவ்வளோ பேர் விரும்புகிறீங்களா? அப்படியே வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எனக்கு புது இருதயத்தை தாரும், எனக்கு புது இருதயத்தை தாரும். உம்முடைய இருதயத்தில் இந்த வடிந்த ரத்தம் என் இருதயத்தை கழுவட்டும். பாவமர என்னை கழுவட்டும். பொறாமை என் இருதயத்தை விட்டு விலகட்டும். பெருமை என் இருதயத்தை விட்டு விலகட்டும். இச்சைகள் என் இருதயத்தை விட்டு விலகட்டும். கோபமும் எரிச்சலும் என் இருதயத்தை விட்டு விலகட்டும். புது இருதயத்தை தாரும். இயேசுவே, எனக்காக மரித்தவரே, எனக்காக இருதயத்தை ஈட்டினால் குத்த இடம் கொடுத்தவரே, எனக்காக இருதயத்தில் காயத்தை ஏற்றுக்கொண்டவரே, என் இருதயத்தை கழுவும், என் இருதயத்தை புதிதாய் மாற்றும், என் இருதயத்திற்குள்ளே நீர் வாரும், என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, என் இருதயத்தில் நீர் வாரும், என் இருதயத்தை சுத்திகரியும். ஜெபிங்க, ஜெபிங்க. இன்னும் 1 நிமிடம் தான். இயேசுவே, புது இருதயத்தை தாரும். என் இருதயத்தில் இருக்கிற பழையவைகள் எல்லாம் ஒளியட்டும், பாவங்கள் எல்லாம் ஒளியட்டும். இந்த பாவங்கள் எல்லாம் என் இருதயத்தை விட்டு ஒளியட்டும். உங்க ரத்தத்தினால கழுவுங்க, ரத்தத்தினால கழுவுங்க. இயேசுவின் ரத்தத்தினால இருதயத்தை கழுவுங்க. புது இருதயத்தை எனக்கு தாங்க, புது இருதயத்தை இன்றைக்கு எனக்கு தாங்க. புது இருதயத்தை தாங்க ஆண்டவரே. என் உள்ளத்துல வாங்க, என் இருதயத்துல நீங்க வந்து வாசம் பண்ணுங்க. சிங்காசனம் அமைத்து நீங்க அமரணும், என் இருதயத்துல நீங்க அமரணும். எல்லாத்தையும் புதிதாக்குங்க. புது இருதயம் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் கழுவினதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. புது இருதயம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், புதிதான ஆவியை நான் உங்களுக்குள்ளே வைப்பேன், என் கட்டளைகளின்படி நடக்க பண்ணுவேன். அந்த ஆவியானவர் உங்களுக்கு பலன் தருவார், ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், ஆவியானவர் என் கட்டளைகளின்படி நடக்க வைப்பார், ஆவியானவர் என் வசனத்தின்படி நீங்கள் நடக்க உதவி செய்வார். அந்த ஆவியை நான் உங்களுக்குள் வைக்கிறேன். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? அந்த ஆவியை, புதிய ஆவியை, பரிசுத்த ஆவியை, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் விரும்புறீங்க? தாகத்தோட கேளுங்க, தாகத்தோட கேளுங்க, விருப்பத்தோட கேளுங்க. எனக்கு இந்த ஆவியானவர் வேணும், எனக்கு ஒரு ஆவியானவர் வேணும், இந்த புதிய ஆவி எனக்கு வேணும். புதிய ஆவியினாலே என்னை நிரப்பணும். நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு, வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு எனக்கு இந்த ஆவியானவர் வேணும், எனக்கு வேணும் ஆண்டவரே. வாய் திறந்து கேளுங்க, பெற்றுக்கொள்றீங்க, கேளுங்க, பெற்றுக்கொள்றீங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போ அந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், ஆவியானவர் நிரப்புகிறார், ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குகிறது. புதிதான ஆவி, புதிதான ஆவி, புதிதான ஆவியை கட்டளையிடுகிறார். புதிதான ஆவியை நான் உனக்குள்ளே கட்டளையிடுகிறேன். என் மகனே, என் மகளே, புதிதான ஆவியை உனக்குள் வைக்கிறேன். அந்த ஆவியானவர் இறங்கட்டும், அந்த ஆவியானவர் நிரப்பட்டும், அந்த ஆவியானவர் நிரப்பட்டும். ஆண்டவரை நிரப்புங்க, நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் இந்த ஆவியினாலே நிரப்புங்க. வாலிப தம்பியை நிரப்புங்க, வாலிப மகளை நிரப்புங்க, அந்த சின்ன பிள்ளைகளை நிரப்புங்க, இந்த தகப்பனாரை, தாயாரை நிரப்புங்க. புதிய ஆவியானாலே நிரப்புங்க ஆண்டவரே. Anoint everybody, Lord. Fill everybody, oh Lord. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறேன், புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறேன். நீங்க சொல்ல 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 ஆவியானுடைய வல்லமை நிரப்புகிறது. நிரப்பட்டும் ஒவ்வொருவரையும், நிரப்பட்டும் ஒவ்வொருவரையும்.
ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவருடைய வல்லமை அமரட்டும், நிரப்பட்டும் ஆண்டவரே.